இன்னைக்கு கிளாஸில் நம்ம சேலை ஓரம் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில சேலையில் வந்து ஓரம் அடிக்கிற பக்கம் நடுவில் பள்ளமாகவும் இந்த பக்கமும் துணி எக்ஸ்ட்ராவும் வரும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி நூலை பிடிச்சி சென்டர்லேருந்து நூலை பிடிச்சி அந்த பள்ளமான இடத்துலேருந்து நூலை பிடிச்சி இழுக்கணும். இங்கே பாருங்கள், சென்டரான பகுதியில் இருந்து நூலை பிடிச்சி எடுத்திங்கன்னா எவ்வளோ ஓரையாக இருக்குது பாருங்கள் சாரீ. இந்த மாதிரி ஓரையாக இருக்கிறத நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த பக்கமும் திருப்பி இன்னொரு பக்கம் ஆப்போசிட் பக்கம் திருப்பி அந்த பக்கமும் நூலை இழுத்து இந்த பக்கம் நமக்கு ஓரையே இல்லை பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம நேராக கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ளவுஸ் பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ப்ளவுஸ் பகுதிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுக்காதீங்க. இந்த மாதிரி நூலை மட்டும் தனியாக பிடிச்சி உருகுனிங்கன்னா இந்த சுருக்கம் விழுந்துடும். அந்த சுருக்கத்திலேயே நம்ம வந்து பாருங்கள், சீலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். சாரியில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க பக்கம்தான் மேல் பக்கம். நீங்கள் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இதுதான் மேல் பக்கம். அந்த மேல் பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி 2 மடக்கு மடக்கி இந்த மாதிரி அடிச்சுக்கணும். பாருங்கள், ஒரு சில சேலைகளில் இந்த ஷைனிங் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். டார்க்காக இருக்க பக்கம் தான் மேல் பக்கம். டார்க் ரொம்ப கம்மியாக இருக்க பக்கம் வந்து நம்ம வந்து உள் பக்கம்னு சொல்லி கணக்கு வச்சு நம்ம தைச்சிக்கணும். பாருங்கள், இந்தளவு கேப் இருக்கும்போதே நம்ம லாஸ்ட் எண்டை வந்து நேராக பிடிச்சி கையில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மேலேயும் கீழேயும் இல்லாமல் ஒரே சரிசமமாக இருக்கும். அது நீங்கள் தைக்கும்போது தான் அது உங்களுக்கு புரியும். பார்க்குறத விட நம்ம இன்னொரு பக்கத்தை நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து அந்த பக்கத்தையும் அடிச்சிடலாம். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி சாரீ ஓரம் அடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லரிங்கில் பழகினாவே நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் டெய்லர் கடை வைக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டி ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.